ஒரு பக்கம் ரஷ்யாவோட லூனா 25 நாசாவும் ஆக்ரோபட்டும் சேர்ந்து அனுப்பின ஃபெரக்ரின் மிஷன் ஒன்றுன்னு ஃபெயிலியரை சந்திச்சுட்டு இருக்கிற நிலையில் இந்தியாவோ சந்திராயன் 3, ஆதித்யா L1, எக்ஸ்போசாட்னு ஒரு சின்ன ஃபெயிலியர் கூட இல்லாமல் எல்லா மிஷனையும் சக்ஸஸ்ஃபுல்லாக லான்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த வருஷத்தில் உள்ள இஸ்ரோவோட மிகப்பெரிய முக்கியமான திட்டம் தான் ககன்யான். இதுவரையும் சேட்டலைட்ஸை ஸ்பேஸுக்கு அனுப்பிட்டு இருந்த இஸ்ரோ இந்த திட்டத்தின் மூலமாக முறையாக மனுஷங்களை ஸ்பேஸுக்கு அனுப்பியிருக்காங்க. இந்த மிஷனோட முக்கியமான டார்கெட்டே 3 பேர் கொண்ட ஒரு குரூப்பை பூமியோட லோ எர்த் ஆர்பிட்டில், அதாவது கடல் மட்டத்திலேருந்து 400 கிலோமீட்டர் உயரத்தில் 3 நாள் ஆர்பிட் பண்ண வச்சு திருப்பி இந்தியாவோட கடல் பகுதியில் லேண்ட் பண்ண வைக்கிறது தான் இதோட முக்கியமான நோக்கமாக இருக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னா, இதே 400 கிலோமீட்டர் உயரத்தில் தான் ISSம் இருக்குது. ISSனால் இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன். அதுவும் இந்த 400 கிலோமீட்டர் உயரத்தில் தான் பூமியை ஆர்பிட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கு. இந்த பிளானை 2006 ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் முதல் முறையாக மனுஷங்களை விண்வெளிக்கு அனுப்புகிறோங்கிறதுனால நிறைய டெஸ்ட்டுகள் பண்ண வேண்டியது இருந்துச்சு. அந்த டெஸ்ட்டுகளில் இதுவரையும் நடந்த டெஸ்ட்டுகளை பற்றி தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த டெஸ்ட்டுகளை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த ராக்கெட்டோட மாடலை பற்றி தெரிஞ்சுப்போம். இந்த மிஷனுக்காக இவங்க LVM-3ங்கிற இந்த மாடல் ராக்கெட்டை தான் யூஸ் பண்ண போகிறாங்க. இந்த ராக்கெட் அதிக எடைகளை தூக்கிட்டு போகக்கூடிய ராக்கெட்டுங்கிறதுனாலையும் மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் ராக்கெட்டுங்கிறதுனாலையும் தான் இதை அப்படியே யூஸ் பண்ண போகிறதில்ல. இதில் மனுஷங்க இருக்க போகிறாங்கங்கிறதுனால அதுக்கேற்ற மாதிரி இந்த ராக்கெட்டை மாடிஃபையும் பண்ணியிருக்காங்க. அதனால தான் இந்த ராக்கெட்டுக்கு HLVM-3ங்கிற பேரையும் வச்சுருக்காங்க. அப்படின்னா ஹியூமன் ரேட்டட் லான்ச் வெஹிக்கல் மார்க் 3ன்னு அர்த்தம். முதல்ல இந்த ஆர்பிட்டல் மாடியில் பற்றி பார்ப்போம். ஏன்னா இந்த ஆர்பிட்டல் மாடியில் தான் இந்த வியாம்நாட்ஸ் இருக்க போகிறாங்க. வியாம்நாட்ஸ்னால் எப்படி அமெரிக்கா விண்வெளி வீரர்களை ஆஸ்ட்ரோநாட்னும், ரஷ்யா காஸ்மோநாட்ஸ்னும், சைனா டைகோநாட்ஸ்னும், யூரோப் ஸ்பேஸ் ஏஜென்சி பதியோநாட்ஸ்னு சொல்கிறாங்களோ அது மாதிரி இந்தியாவோட விண்வெளி வீரர்களோட நேம் தான் வியாம்நாட்ஸ். இந்த ஆர்பிட்டல் மாடலுக்குள்ளே மொத்தம் 2 பார்ட் இருக்குது. ஒன்று சர்வீஸ் மாடல், இன்னொன்று க்ரூ மாடல். இந்த க்ரூ மாடலுக்குள்ளே தான் அந்த வியாம்நாட்ஸ் இருக்க போகிறாங்க. அதுக்கேற்ற மாதிரியான சூழ்நிலையில் தான் இது வடிவமைக்கப்பட்டிருக்கு. இந்த சர்வீஸ் மாடல் எதுக்குன்னா, ராக்கெட் கொண்டு போய் ஸ்பேஸில் விட்டதுக்கப்புறமா இந்த சர்வீஸ் மாடல் தான் அந்த க்ரூ மாடலை தூக்கிட்டு பூமியை ஆர்பிட் பண்ணும். அடுத்தது CESனா க்ரூ எஸ்கேப் சிஸ்டம். இதை எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா, இந்த ராக்கெட் லான்ச் பேட்லேருந்து கிளம்பும் போதோ இல்லை பாதி தூரத்தில் ஏதாவது பிரச்சனைனாலோ அந்த பிரச்சனை நடக்க போகிற இடத்துலேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி தூக்கிட்டு போய் அதுக்கப்புறம் க்ரூ மாடலை கழட்டி விடும். அந்த மாதிரி விபத்துலேருந்து தப்பிக்கிறதுக்காக இந்த சிஸ்டத்தை பயன்படுத்துகிறாங்க. மற்றதெல்லாம் வழக்கம் போல் இந்த LVM-3 ராக்கெட்டில் உள்ள மாதிரியான 3 ஸ்டேஜஸ் தான் இருக்குது. முதல்ல இந்த 2 பக்கம் இருக்கிற சாலிட் ப்ரொபலண்ட், ரெண்டாவதாக கீழே இருக்கிற விகாஸ் என்ஜின், இது ஒரு லிக்விட் என்ஜின், இதை விகாஸ் என்ஜின் தான் சொல்லுவாங்க. மூணாவதாக கிரையோஜெனிக் ஸ்டேஜ். அந்த மாதிரி வழக்கமாக இருக்கிறது தான். இந்த வியாம்நாட்ஸை செலக்ட் பண்ணுறதுக்கும் அவங்களுக்கு ட்ரைனிங் பண்ணுறதுக்கும் மெடிக்கல் டெஸ்ட் மாதிரியான சில டெஸ்ட்டுகளை பண்ணுறதுக்கும் ரஷ்யாவோட ராஸ்காஸ்மஸோட துணை நிறுவனமான கிளாவ்கோஸ்மஸோட ஜூலை 1, 2019 அன்னைக்கு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. இந்த கிளாவ்கோஸ்மஸ் வியாம்நாட்ஸோட ஸ்பேஸ் ஷூட்டெல்லாம் செய்கிறதுக்காக NPP சுவிஸ்டாங்கிற நிறுவனத்தோட அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. இந்த மிஷனில் இதுவரையும் நடந்த டெஸ்ட்டுகளை பற்றி இப்போ பார்ப்போம். LVM-3X கேருங்கிற ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு டிசம்பர் மாதம் 2014 நடந்துச்சு. சதீஷ் தவானோட ஸ்பேஸ் சென்டர்லேருந்து இந்த ராக்கெட் வெற்றிகரமாக லான்ச் பண்ணப்பட்டுச்சு. இந்த ராக்கெட் 126 கிலோமீட்டர் உயரத்துக்கு போனதுக்கப்புறமா அந்த க்ரூ மாடலை ராக்கெட்லேருந்து கழட்டி விட்டுச்சு. அதுக்கப்புறமா வந்த அந்த க்ரூ மாடல் 80 கிலோமீட்டர் உயரத்தில் பூமியோட வளிமண்டலத்துக்குள்ளே நுழைஞ்சிச்சு. அப்படி வந்து அந்த க்ரூ மாடல் அதுக்கப்புறம் 15 கிலோமீட்டர் உயரத்தில் பைலட் பேராஷூட் ஓப்பன் பண்ணப்பட்டு அதுக்கு அடுத்ததாக 3 கிலோமீட்டர் உயரத்தில் மெயின் பேராஷூட்டை ஓப்பன் பண்ணாங்க. அந்தமான் நிக்கோபார் தீவுலேருந்து 180 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த க்ரூ மாடல் ஸ்பிளாஷ் டவுன் பண்ணுச்சு. அதுக்கப்புறம் அங்கே இருந்த இந்திய கடலோர காவல்படை அந்த க்ரூ மாடலை சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டருக்கு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இந்த டெஸ்ட்டு எதுக்காகனா, அந்த க்ரூ மாடல் மேலேருந்து வரும்போது உள்ளார எந்த அளவுக்கு ஹீட் அப்சர்வ் பண்ணுது, வெளில எந்த அளவுக்கு ஹீட் இருக்குது, அதுக்கப்புறம் கடலில் ஸ்பிளாஷ் டவுன் பண்ணதுக்கப்புறமா ஏதாவது சேதம் ஏற்பட்டிருக்கான்னு பார்க்கறதுக்காக தான். இந்த டெஸ்ட்டு லான்ச் ஆனதுலேருந்து ஸ்பிளாஷ் டவுன் பண்ணுற வரைக்குமே 20 நிமிஷம் 43 செகண்ட்ஸ் எடுத்திருக்கு. ரெண்டாவதாக பேட் அபார்ட் டெஸ்ட். முதல்ல இந்த டெஸ்ட் எதுக்காகனா, லான்ச் பேட்லேருந்து கிளம்பும் போதே ராக்கெட்டில் ஏதாவது பிரச்சனைனா இந்த CESங்கிற க்ரூ எஸ்கேப் சிஸ்டம் அந்த க்ரூ மாடலை அந்த லான்ச் பேட்லேருந்தே கொஞ்சம் தூரம் மேலே எடுத்துகிட்டு போயிட்டு அதுக்கப்புறமா க்ரூ மாடலை கழட்டி விடும். இந்த சேஃப்டிக்காக உருவாக்கப்பட்ட இந்த CESஐ தான் இதில் டெஸ்ட் பண்ண போகிறாங்க. இந்த டெஸ்ட்டு ஜூலை மாதம் 2018 நடந்துச்சு. சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டர்லேருந்து காலைல 7 மணிக்கு 7 சாலிட் மோட்டார்ஸ் மூலமாக இந்த ராக்கெட் சக்ஸஸ்ஃபுல்லாக லான்ச் பண்ணப்பட்டுச்சு. அப்படி லான்ச் ஆனதுக்கப்புறம் இந்த ராக்கெட் 2.7 கிலோமீட்டர் உயரத்துக்கு போனதுக்கப்புறமா க்ரூ மாடலை கழட்டி விட்டுச்சு. லான்ச் பேட்லேருந்து 2.9 கிலோமீட்டர் தூரத்தில் வங்காள விரிகுடாவில் இந்த க்ரூ மாடல் ஸ்பிளாஷ் டவுன் ஆயிருந்துச்சு. இந்த டெஸ்ட்டு லான்ச் ஆனதுலேருந்து ஸ்பிளாஷ் டவுன் ஆகிற வரையுமே 4.5 நிமிஷம் நடந்திருக்கு.
இந்த டெஸ்ட்டோட அவுட்புட்ஸை 300 சென்சார் கூட வச்சு ரெக்கார்ட் பண்ணியிருந்தாங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க இருக்கிறது ட்ராக் பேராஷூட் டிப்ளாய்மெண்ட் டெஸ்ட். இந்த டெஸ்ட் மூலமாக அந்த மிஷனில் உள்ள எல்லா பேராஷூட்டுகளுமே டெஸ்ட் பண்ணப்பட இருக்குது. 2023 ஆகஸ்ட் 8லேருந்து 10 வரையும் இந்த டெஸ்ட்டுகள் நடந்துச்சு. சண்டிகரில் இருக்கிற டெர்மினல் பாலிஸ்டிக்குங்கிற ரிசர்ச் லேபோட ரயில் பாதையில் தான் இந்த டெஸ்ட்டுகள் நடந்துச்சு. இது கோன் ரிப்பன் வகையை சேர்ந்த பேராஷூட்டுகள். இந்த பேராஷூட்லாம் 5.8 மீட்டர் விட்டத்தில் இருக்கும். இந்த டெஸ்ட்டுக்காக அவங்க திருப்பியும் க்ரூ மாடலை வானத்துக்கு அனுப்பி டெஸ்ட் பண்ணலை, ஏன்னா அதுக்கான அவசியமும் ஏற்படலை. அதே ஸ்பீடில் அதே வெயிட்டில் உள்ள ஒரு பொருள் இழுத்துட்டு போனால் என்ன மாதிரி அந்த பேராஷூட் ஓப்பன் ஆகுமோ அதை இந்த ரயில்வே ட்ராக்கில் டெஸ்ட் பண்ணப்பட்டுச்சு. அந்த டெஸ்ட்டும் சக்ஸஸ்ஃபுல்லாகவே முடிஞ்சிச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த மாதிரி மேலே அனுப்பி திருப்பி டெஸ்ட் பண்ணுறப்போ உள்ள பட்ஜெட்டு இந்த பட்ஜெட்டோட கம்பேர் பண்ணும்போது கம்மியாக தான் இருக்குது. இதே டெஸ்ட்டில் தான் பைலட் பேராஷூட்டுகளும் அபெக்ஸ் கவர் பேராஷூட்டுகளும் டெஸ்ட் பண்ணப்பட்டுச்சு. இந்த டெஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறமா TVD1ங்கிற டெஸ்ட் நடந்துச்சு. இந்த டெஸ்ட்டு அக்டோபர் மாதம் 2023 நடந்துச்சு. இந்த டெஸ்ட் எதுக்காகனா ராக்கெட் லான்ச் பேட்லேருந்து கிளம்புனதுக்கப்புறம் பாதி தூரத்தில் ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா அதுலேருந்து கொஞ்சம் தூரம் இந்த க்ரூ எஸ்கேப் சிஸ்டம் அந்த க்ரூ மாடலை எடுத்துகிட்டு போயிட்டு சேஃபான தூரத்துலேருந்து க்ரூ மாடலில் அந்த க்ரூ எஸ்கேப் சிஸ்டம் கழட்டி விடும். இதுதான் இந்த டெஸ்ட்டோட டார்கெட்டு. முதல்ல இந்த டெஸ்ட்டே காலைல 8 மணிக்கு பிளான் பண்ணப்பட்டு இருந்துச்சு. வெதர் மாதிரியான பிரச்சனையான 45 நிமிஷம் தள்ளி வச்சாங்க. அதுக்கப்புறம் ஆரம்பித்தோம். லாஸ்ட் 5 செகண்டில் ஹோல்ட் ஆகிட்டு எப்படியோ ஒரு வழியாக காலைல 10 மணிக்கு தான் இந்த டெஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த டெஸ்ட்டுக்காக GSLV L40ங்கிற ராக்கெட்டை தான் மாடிஃபை பண்ணியிருக்காங்க. அதுவும் ஒரே ஒரு ஸ்டேஜ் உள்ள ராக்கெட்டு தான், அதுவும் விகாஸ் என்ஜின், அதாவது லிக்விட் என்ஜின். இந்த ராக்கெட் கடல் மட்டத்துலேருந்து 11 கிலோமீட்டர் உயரத்துக்கு போனதுக்கப்புறமா அதோட விகாஸ் என்ஜின் கழட்டி விடப்பட்டுச்சு. அதுக்கப்புறமாவும் க்ரூ மாடலை எடுத்துக்கிட்டு இந்த க்ரூ எஸ்கேப் சிஸ்டம் 6 கிலோமீட்டர் இன்னும் மேலே போயிட்டு 17வது கிலோமீட்டரில் க்ரூ மாடலில் க்ரூ எஸ்கேப் சிஸ்டம் பிரித்து விட்டுச்சு. லாஸ்ட்டாக 16.7 கிலோமீட்டரில் ட்ராக் பேராஷூட்டுகள் ஓப்பன் பண்ணப்பட்டு அதுக்கப்புறம் கீழே வர 2.5 கிலோமீட்டரில் மெயின் பேராஷூட்டுகள் ஓப்பன் பண்ணப்பட்டு லான்ச் பேட்லேருந்து 10 கிலோமீட்டர் தூரத்தில் வங்காள விரிகுடாவில் ஸ்பிளாஷ் டவுன் ஆச்சு. அதுக்கப்புறம் இந்திய கடற்படை அதை போய் எடுத்துகிட்டு வந்தாங்க. இதில் கழட்டி விட்ட பூஸ்டர் 6 கிலோமீட்டர் தூரத்துலையும் க்ரூ எஸ்கேப் சிஸ்டம் 14 கிலோமீட்டர் தூரத்துலையும் விழுந்துச்சு. இதோட இந்த டெஸ்ட்டும் சக்ஸஸ்ஃபுல்லாகவே நடந்து முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறமும் இன்னும் 6 டெஸ்ட்டுகள் இருக்குது. அதுக்கப்புறம் அன்மேனடு டெஸ்ட் இருக்குது. இந்த அன்மேனடில் வியாம்நாட்ஸ் இருக்கிறப்ப எப்படி இருக்குமோ அதே நிகழ்வுகள் அப்படியே நடக்கும், ஆனால் வியாம்நாட்ஸ் இல்லாமல். இந்த அன்மேனடு ராக்கெட்டோட ஒவ்வொரு பார்ட்டையுமே தனித்தனியாக டெஸ்ட் பண்ணாங்க. இதோ இப்போ இந்த பிப்ரவரி மாதம் கூட CE-20ங்கிற இந்த அன்மேனடு ராக்கெட்டோட கிரியோஜெனிக் என்ஜினை டெஸ்ட் பண்ணாங்க. இந்த டெஸ்ட்டு சக்ஸஸ்ஃபுல்லானதாக இஸ்ரோ அவங்களோட வெப்சைட்லேயும் அப்டேட் பண்ணியிருக்காங்க. இந்த அன்மேனடு ஃப்ளைட்டில் வியாமித்ராங்கிற ஒரு ரோபோட்டும் போக இருக்கிறதா சொல்லப்படுது. அதுக்கப்புறமா தான் இந்தியாவோட வியாம்நாட்ஸ் ஸ்பேஸுக்கு போக இருக்காங்க. எப்படியோ இந்தியாவோட இந்த முதல் மனித விண்வெளி பயணமும் சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும்னு நம்புவோம். ஓகே மக்களே, அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். டாடா, பாய்.